என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடும் ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடும் ஊற்றினிலே. என்னை கூட்டி செல்வார், அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுவே. அவர் காட்டிய வழி செல்லுவே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். எந்த நாத்துமா நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். மரண இருள் மூடிடும் நேரம் இயேசுவே என்னோடிருப்பார். இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. எந்தன் பகைவரின் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி. என் பகைவரின் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி. சுகதைலங்கள் கொண்டென்னை தேற்றி அபிஷேகம் செய்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. எந்தன் ஜீவிய காலமெல்லாம் அவர் கிருபையை வரம் பெறுவே. எந்தன் ஜீவிய காலமெல்லாம்
அவர் கிருபை வரம் பெறுவே. என் கர்த்தரின் வானக வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திடுவே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறேன், உம்மை சோஸ்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உம் சமூகத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து வெளிப்படும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை பாராட்டும் மற்றும் உடைய பொருட்படுத்திக் கொள்ளும் துதிகனமாய் மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு புத்தியுள்ள உக்ரானக்காரன், த இன்டெலிஜென்ட் மேனேஜர். ஒரு சண்டே ஸ்கூல்லையே பல வாரங்களாக உக்ரானத்தை குறித்து அங்கே டீச்சர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. அது முடிந்த உடனே டீச்சருக்கு எப்படி இவர் நன்றாக புரிந்து கொண்டார்களா, உக்ரானத்துவம் என்ன என்றால் என்ன என்பதை இவர்களுக்கு புரிந்ததா என்று அறிந்து கொள்வதற்காக அவரிடம் சொன்னார்கள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளிடம் சொன்னார்கள், நீங்கள் பேப்பரை எடுத்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு புரிந்ததை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி எனக்கு கொடுங்கள் என்று அவர் சொல்லவே, ஒரு சிறுவன் தலைப்பு எழுதியிருக்கிறான், உக்ரானத்துவம் என்று தலைப்பு போட்டு அதுக்கு கீழே இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையானது கப்பலை போன்றது, அந்த கப்பலிலே அநேக வெளியேற பெற்ற பொருட்கள் எல்லாம் அங்கே ஏற்றப்பட்டுள்ளன, இந்த இந்த பொருள்களை எல்லாம் பல நாடுகளிலும் பலதரமான மக்களுக்கு சரியாக கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த கப்பலுக்கு சொந்தக்காரர் உரிமையாளர் யார் என்றால் தேவன், இதை ஓட்டுகின்ற மாலுமே நான் என்று சொல்லி அதில் எழுதி கொடுத்திருக்கிறான். கரெக்டாக அந்த பயன் செய்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பலை போன்றது தான். இந்த கப்பலின் சொந்தக்காரர் நம்முடைய தேவன், அதை ஓட்டி போகிற மாலுமிகளாகிய நாம் தான். அதில் இருக்க பொருள்கள் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், நமக்கு என்னென்ன உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் அந்த பொருட்கள் அதை எப்படியாக சரியான முறையிலே நாம் சேர்க்க வேண்டும் என்பதாக அவனும் அந்த சண்டே ஸ்கூலில் படித்ததை அழகாக அவன் அந்த பேப்பரில் எழுதியிருந்தான். இந்த நாளிலேயும் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்றால் உக்ரானத்துவம். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அவர் பல ஊமைகளாக பல காரியங்களை சொல்லி கொண்டு வந்தார். பணத்தை பற்றி அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசித்திருக்கிறார். காரணம் அதுதான், பணம் தான் எல்லா தீமைக்கு வேறான இந்த பணம் தான். அதை குறித்து பல காரியங்களை பல ஊமைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது எங்கேன்னு சொன்னால், லூக்காவின் சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு ஐஸ்வர்யனை பற்றியும் அவனுடைய வேலை பார்க்கின்ற அந்த உக்ரானக்காரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் அவனிடம் வேலை பார்த்த அந்த மேனேஜர், அந்த உக்ரானக்காரன் வந்து அவன் இவருடைய சொத்தை எல்லாம் அழித்து நாசமாய் கொண்டிருப்பதாக அவர் கேள்விப்பட்டார். உடனே அவனை அழைத்து சொல்கிறார், நீ என்னுடைய சொத்தையெல்லாம் நீ அழிப்பதாக நீ கேள்விப்பட்டேன், இனி நீ இந்த தொழிலே உக்ரானத்திலிருந்து உன்னை இந்த இதில் தலைமையிலிருந்து நான் உன்னை விலக போகிறேன், எனக்கு நீ அந்த கணக்கை ஒப்புவி என்று அவர் சொல்கிறார். அந்த எஜமான் சொன்ன உடனே இவருக்கு பயம், திடீரென்று இப்படியாக சொல்கிறாரே, நான் என்ன செய்வேன், எனக்கு போய் வேறு வேலை போவதற்கு நல்ல ஒரு சக்தியும் கிடையாது, அப்படி பிச்சை எடுப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டு மனதிலே ஒரி பண்ணி கொண்டு இருக்கும்போது அவன் நினைத்தான், ஒருவேளை இந்த இவர்கள் நான் நண்பர்களை சம்பாதித்து கொண்டால் அவர்கள் எனக்கு இவர்கள் வேலையை விட்டு தள்ளின உடனே அவருடைய வீடுகளில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு பிளான் பண்ணினான். என்ன சொன்னால், இவன் இந்த எஜமானுக்கு கடன் பட்டவர்கள் எல்லாம் அழைத்தான். அதில் முதல்ல ஒருவனை அழைத்து நீ எவ்வளவு என்னுடைய எஜமானுக்கு கடன் பட்டிருக்கிற என்று கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் 100 குடம் எண்ணெய் என்று அவன் சொன்னான். உடனே அவன், நீ உன்னுடைய சீட்டை வாங்கி உடனேயே அதை 50 குடம் என்று எழுதிவிடு என்று எழுதி கொடு என்று சொன்னான். அடுத்தவனை அழைத்து உனக்கு எவ்வளவு நீ என்னுடைய எஜமானு கடன் பட்டிருக்கிறன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், 100 கலம் கோதுமை என்றான். அவன் உடனே இவனை பார்த்து, நீ 80 கலம் என்று எழுதி உடனே கொடு என்று சொன்னான். இவ்வளோ கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். முதல்ல இவ்வளவனுக்கு 50% அவனுக்கு கன்செஷன் கொடுத்துருக்கிறான். ரெண்டாவது என்னை பார்த்தோம்னு சொன்னால் 20
பர்சன் அவனுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்கிறான் அப்படி சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இவர்கள் தங்களுடைய வீடில் இவனுக்கு இடம் கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவன் இந்த காரியத்தை அவன் செய்தான். இங்கே பார்க்கும்போது இவன் பார்த்தால் இவர் ஒரு அநீதியான ஒரு உக்ரானக்காரன் தான். அது மட்டுமல்ல, அவன் செய்ததும் இப்பொழுதும் அவனை வேலையை விட்டு போகும்போது கூட அவனுக்கு எஜமானுக்கு ஒரு நஷ்டத்தை தான் அவன் உண்டாகி கொண்டு போகிறான். ஆனால் 8வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த எஜமான் என்ன இவனை பற்றி சொன்னார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை வெச்சு கொண்டான் என்று சொல்லி, இது வெச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமே கிடையாது. ஆனால் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை இப்படி உபதேசிக்கிறார், இந்த மூலமாக எதற்காக இதை சொன்னார் என்று பார்க்கும்போது, பல நேரங்களில் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன் இதற்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாலே காரியங்கள் என்னன்னு சொன்னால், நித்தியத்தை குறித்து, நித்திய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கொடுத்திருக்கிற அநீதியான பொருட்களை கொண்டு நாம் சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பரலோகத்திலே நமக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஒரு அநீதியான ஒரு உக்ரானக்காரனை குறித்து அந்த எஜமான் அவ்வளோ மெச்சு கொண்டான்னு சொன்னேன். அவன் கண்டம் பண்ணது பதிலாக இவனை அப்ரிஷியேட் பண்ணுறான்னு பார்த்தோம்னு சொன்னால், கமெண்டேஷன் பண்ணுறான்னு சொன்னால் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டியது போல. இதுக்கு நாம் பார்க்கும்போது 17வது இதே லூக்கான சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே 18வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, அங்கேயும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஏனென்றால் ஒரு நீதிபதி, அநீதியான ஒரு நீதிபதி இருந்தான். அவன் கர்த்தருக்கும் தேவனுக்கும் பயப்படுறவன் கிடையாது, மனிதர்களையும் மதிப்பவன் கிடையாது. அவனும் ஒரு விதவை தன்னுடைய எதிராளி நிமித்தமாக ஒரு கேஸுக்கு ஒரு தீர்ப்பளிப்பதற்காக இவர்கிட்ட போய் அடிக்கடி போய் கேட்கிறாள். ஆனால் அவள் விடாமல் தொடர்ந்து போய் அந்த நீதிபதியிடம் போய் கேட்கிறாள், எனக்கு எப்படியாவது ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. அவன் நினைக்கிறான், நானும் தேவனுக்கு பயப்படாதவன், மனிதர்களை மதிக்காதவன், எப்படி இவள் தொடர்ந்து வருகிறாளே, இவளை இப்படி நம்ம அலட்டி கொண்டு இருக்கிறாளே, அதை நாம் ஸ்டாப் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு விதவைக்கு அந்த நீதியை கொடுக்கிறார், அவளுக்கு தீர்த்து கொடுக்கிறார். எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவன் அநீதியான ஒரு நீதிபதி தான் ஏன் என்று அதை அந்த ஒரு ஓமையை சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே அவன் அநீதி உள்ளவனான உலக பிரகாரம் நீதிபதி எவ்வளோ அநீதி உள்ளவனாக இருந்த பிறகு அவனுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் சொன்னால், நம் தேவனாகிய ஆண்டவர் அவன் தொடர்ந்து விடாதபடி நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு பதிலை தருவார் என்று சொல்வதற்காக தான் அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று, தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்வதற்காக அந்த ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் இங்கேயே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலக பொருளுக்காக உலகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லா பொருள்களுக்காகவும் நம்முடைய கொடுத்த தாளந்தைகளையும் நாம் புதைத்து வைத்து விட்டு, அல்லது நம்முடைய தேவைகளுக்காக பணம் தேவைதான், ஆனால் ஒரு அளவுக்கு தான் ஒரு லிமிட் வந்த பிறகு நாம் மற்ற தேவைப்படுபவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இந்த உலகத்திலே பூலோகத்திலே நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டு. பூமியிலே பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூலோகத்தில் இருக்கும்போது நம்மால் ஏன் இந்த உதவிகளை நமக்கு கொடுத்திருக்க தாளந்தைகளை ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், இவன் ஒரு அநீதியுள்ள ஒரு உக்ரானக்காரன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய எஜமான் இந்த வேலையை விட்டு நம்மை நீக்கினுடன் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, எனக்கு வேலை செய்வதற்கும் சக்தி கிடையாது, வெளியில் இப்போ பிச்சை எடுப்பதற்கும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும்போது, அதனால் அந்த வேலையை விட்டு போன பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் மனதில் அவன் திட்டமிடுகிறான். அதுதான் அது இவர்களுக்கெல்லாம் இப்படி நாம் இந்த கடன்பட்டவர்களுக்கெல்லாம் மன்னித்து விட்டால், அவர்களுக்கு நாம் தள்ளுபடி செய்து விட்டால், இவர்கள் அவருடைய வீடுகளே நம்ம அழைப்பார்களே, நம்மளை வைத்துக்கொள்வார்களே என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கு குறைக்கிறான். முதல் உள்ளவனுக்கு ஒரு 50% அவன் தள்ளுபடி செய்தான். 2வது உள்ளவனுக்கு 20%, 20% அவன் தள்ளுபடி செய்தான். அவள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இதான் நாம் பரலோகத்திலே நமக்கு ஒரு வரவேற்பு, நம்ம ஆண்டவர் அழைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவங்கள தூதர்கள் நம்மை அழைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய ஒரு விருந்து பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது இப்படி அநீதியான பொருளை கொண்டு நாம் சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டுமல்ல, பின்னாலே பார்க்கும் என்று சொன்னால், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் 10வது வசனம் 16வது அதிகாரத்திலே 10வது வசனம், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். இன்னும் பார்த்தோம் சொன்னால் 13வது, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதே என்று சொல்கிறார்.
தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக ஒரு ஆள் தான் நன்றாக செய்ய முடியும், அடுத்தவர் நன்றாக செய்ய முடியாது. எனவே உலக பொருளுக்காகவும் உலகத்திலே உள்ள பணத்திற்காகவும் நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த உலகத்திலே திருப்தியும் கிடைக்காது, அதே நேரத்திலே பரலோகத்திலே நமக்கு எந்த விதமான ஒரு பலன் கிடைக்காது. அப்படித்தான் ஒரு தலைவன் வந்து கேட்கிறான், அவரை இயேசு கிறிஸ்துவுடன் நான் நித்தியத்தை சுதந்திரத்துக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கட்டளைகளை சொல்கிறார், போய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உபசரம் செய்யாதிருப்பாயாக, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றெல்லாம் இருக்கிறதே என்று அவன் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே நான் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருகிறேன் என்று அவன் சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்னன்னு சொல்லும், உன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொத்தையும் வித்து தரித்திற்கு கொடு என்று அவனிடம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவன் ரொம்ப வேதனைப்பட்டு அவன் திருப்பி போவதை நாம் வேதாந்தத்திலே படிக்கிறோம். ஏனென்றால் ஐஸ்வர்யவான் பரலோகத்திலே நுழைவது ரொம்ப அரிதான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது உண்மைதான். பணம் இருக்கிறவர்கள் இன்னும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் தவிர பணம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நினைப்பது ஒரு சிலர் தான். எல்லோருக்கும் அந்த மனது வராது. உலகத்திலே பார்க்கிறோம், நாம் பார்க்கும்போது அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டரை பார்க்கிறோம். அவர் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் அவர் ஒரு செய்தி எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு ஒரு திருப்தி வரவில்லை. என்ன நடந்தது? அவர் இளம் பிராயத்திலேயே அவர் மரித்து போனார். போகும்போது எதையும் கொண்டு போனாரா? இல்லை. எல்லாவற்றையும், எல்லா புகழ், அவர் கைப்பற்றிய நாடுகள், பொருள்கள் எல்லாவற்றையும் எதுவுமே ஒன்றுமே அவர் போகும்போது கொண்டு போக முடியவில்லை. ஆனால் ஜீவித்த நாட்களில் அவருக்கு அதிகமான பேராசை இருந்தது. எல்லா நாடுகளும் நம்முடைய கைக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஹனிபால் பர்சா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் என்ன அநேகமான போர் வீரர்களை, மரித்து போன போர் வீரர்களின் விரல்களிலே இருந்த தங்க மோதிரங்களை எல்லாம் கலத்தி அந்த 3 மரக்கல் படியிலே வைத்தாராம். அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாராம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் கடைசியாக அவருடைய வாழ்க்கை எப்படி என்ன விஷம் அருந்தி அவர் இறந்தார். அவ்வளோ அத்தனை மோதிரங்களையும் செல்வங்களெல்லாம் அடைந்தாலும் அவரால் அனுபவிக்க முடியவில்லை. அப்படித்தான் அந்த உலகத்திலே இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், ஜூலியஸ் சீசர் அவர் 10 லட்சத்துக்கு மேலே மக்களை கொன்று குவித்து 800 பட்டணங்கள்லாம் கைப்பற்றினார். ஆனால் இறுதியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய நெருங்கிய நண்பர்களே அவளுக்கு விஷம் கொடுத்து அவளை கொன்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பார்க்கும்போது நெப்போலியன், அவர் அதே போல தான் அநேக நாடுகளும் அவருடைய அச்சுறுத்தலே இருந்தது. ஆனால் என்ன நடந்து போகும்போது அவரும் கடைசி நாட்களில் சிறையிலே தான் இறந்தார் என்று பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இவன் ஹிட்லரை பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையின் இறுதி நேரமும் அப்படித்தான். அவரே தன்னை கொன்று அவர் தன்னாலே அவர் சூசைட் பண்ணி இறந்து போகிறார் என்று பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் அதை அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை வாங்க வேண்டும், நாம் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் சடுதியிலே பல கஷ்டங்கள் வரும். நாம் அனுபவிக்கக்கூடிய போகும்போது யாருமே எந்த பில்லியனர்ஸும் போகும்போது காசிலே ஒரு பைசா கூட கொண்டு போவது கிடையாது, கொண்டு போக முடியாது. வெறுமையாக வந்தோம், வெறுமையாக தான் திரும்பி போகிறோம். ஆனால் இந்த பூமியில் ஜீவிக்கும் போது யாருக்கு என்ன தேவையோ பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் அங்கே எந்த மனப்பூச்சியும் அரிப்பதில்லை, எதுவும் செய்வதில்லை, அப்படி நிரந்தரமாக இருக்கும். அந்த உலகத்திலே நாம் எதை நாம் செய்கிறோமோ அதற்கு ஒரு பலன் தான் பரலோகத்திலே நாம் அனுபவிப்போம். எனவே பணத்துக்காக அதிகமாக நாம் பணம் தேவைதான், நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் பணம் அவசியம்தான். ஆனால் தேவைக்கு மேல் அதுதான் பணம்தான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்தோம் சொன்னால் அதனால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் இங்கே அவர் அந்த அநியாயமான பொருட்களை கொண்டு செய்தர்களை சேர்த்துக்கொள்வாய் என்று சொல்லி சம்பாதிப்பாய் என்று சொல்லி ஆண்டவரை கிறிஸ்து சொல்லிடுறான்னு சொன்னால், அநீதியான பொருள்கள் என்ன? இந்த உலகத்தில் இருப்ப எல்லாத்தையுமே அநீதியான பொருள்கள் தான். ஆண்டவருடைய பொருள்களை நம்ம அநீதியாக எடுத்துக்கொள்கிறோம். அவர் சொந்தமானவர், அவர் தான் எல்லாவற்றுக்கும். இந்த சிறுவன் எப்படி அந்த கப்பல் வாழ்க்கை இருந்த கப்பல் போல அதில் வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஆண்டவருடையது. நாம் மாலுமிகளாக இருக்கிறோம். இவற்றை எங்கே யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவற்றை நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்படித்தான் ஒரு டாக்டர், ஒரு சர்ஜன், அவர் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வேலை கிடைத்தது. ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் உள்ளவர் தான். வேலை கிடைத்த உடனே அவருக்கு சந்தோஷம், இனி நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், இனி நமக்கு எந்த விதமான பொருள் எந்த விதமான பண கஷ்டம் வராது என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு கிறிஸ்தவ டாக்டர் தான். அவர் ஒரு நாள் இரவு ப்ரேயர் பண்ணி படுக்கும்போது ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்திலே அந்த ஒரு ஆப்பிரிக்க வரைபடம் அவர் கண்களிலே அதிலே அவர் கண்டார். அந்த அதிலே ஒரு கரம் நீண்டிருப்பதை பார்த்தார். அந்த கரம் அரிக்கப்பட்டதாலும் புண்களால் நிறைந்ததாக ஒரு குஷ்ரோயின் கரத்தை அவர் பார்த்தார். பார்த்த உடனே இவர் நினைத்தார், இதுதான் என்னுடைய ஆண்டவர் என்மேல் வைத்திருக்கிற ஒரு திட்டம்.
இதற்காக தான் எனக்கு இந்த ஒரு டாக்டர் இந்த ஒரு சர்ஜன் பதவி எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி, படிப்பை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி உடனே தாமதிக்காதபடி உடனே ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே எத்தியோப்பியா தேசத்திலே போய் அவர் என்ன இடத்துல போய் என்ன செய்தார் சொன்னால், ஒரு குஷ்டரோகிகளுக்காக பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த குஷ்டரோகிகளுக்கு அவர் க்ளீன் பண்ணுவதும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுமாக அவருடைய வாழ்க்கையை அங்கே கழித்தார் என்று பார்க்கும்போது நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்தலை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நல்ல பட்டங்களை கொடுத்திருக்கிறார், பதவிகளை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவையானது போக மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் ஆண்டவர் பணத்தை பற்றி அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சொன்னால், நாம் பணத்தின் மேல் அவ்வளோ ஒரு வைராக்கியமாக பணம் எனக்கு நிச்சயம் நான் எல்லோருடையும் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு தேவைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு மேலும் கொஞ்சம் நம்முடைய சந்ததிகளுக்காக கொஞ்சம் வைக்கலாம். ஆனால் அதற்கு மேலும் வர பணம் வர நாம் அதை நமக்காகவே வைத்துக்கொள்வது சரியான ஒரு காரியம் கிடையாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறேன் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2 எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் உலகத்துக்கும் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. அவருக்கு பயந்திருந்தால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த காரியங்களிலே நாம் யாருக்கெல்லாம் தேவை இருக்குமோ, எங்கே கஷ்டங்கள் பாடல் என்று இருக்கிறார்களோ, தேவையுள்ள இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் அதை செய்வோம் என்றால் அதன் ஆண்டவரை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். நித்தியத்தை சொந்தத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு இவன் அவ்வளோ ஒரு அநீதியானவனாக இருந்தாலும் அவனை பற்றி என்ன கமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அவன் ஒரு புத்தியாக இருந்தான்னு சொல்லி எஜமான் சொல்கிறார். புத்தியாக அவன் செய்து கொண்டான், அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாக செய்தான் என்று சொல்லி எஜமான் அவனை கண்டு மெச்சு கொண்டான் என்று அவர் அந்த இயேசு கிறிஸ்து இதை பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு தோணை எவ்வளோ ஒரு மோசமானவன், அநீதிக்காரன், இவன் செய்ததெல்லாம் அந்த எஜமானுக்கு நஷ்டத்தை தான் உண்டாக்கினான், ஏன் ஆண்டவர் இதே சொல்கிறார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லாவற்றையும் நான் பார்த்தோம்னு சொன்னால் அதில் புதைந்து கிடக்கிற சத்தியங்களை நாம் கண்டுகொள்ள முதலிலே பல வேளைகளில் நாம் நினைக்கிற நமக்கு எல்லாம் இருக்கிறது, எதுக்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லிக்கூட பல மக்கள் அப்படி சிந்திப்பது உண்டு. எல்லாமே இருக்கிறதே, எதற்காக நமக்கு அதெல்லாம் தேவை, இறந்த பிறகு நித்தியம் என்று ஒன்று இருக்கிறதா, எல்லாவற்றையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே அனுபவிப்போம், நமக்காக எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி கூட பலர் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். பறவைகளை பார்த்தோம் என்று சொன்னால் 2 விதமான பறவைகள் இருக்கிறது. அந்த 2 விதத்திலும் முதல்ல பார்த்தோம் தீக்கோழியும் இன்னும் ஈமுக்கோழியும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இறகுகள் இருக்கிறது, பறப்பதற்குள்ள இறகுகள் இருக்கிறது. ஆனால் அந்த உடல் வெயிட்டினால் அவர்களால் பறக்க முடியாது, கீழே தான் இருக்கும், அதை வைத்து அது பறக்க முடியாது. அது ஒரு வகையான எல்லாம் இருக்கிறதே என்று சொல்லி பறக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப்பான மக்கள் உண்டு. இன்னொரு வகையை பார்த்தோம் சொன்னால் அவைகளுக்கும் இறகுகள் உண்டு, ஆனால் அவர்களுக்கு பகைவரை பற்றி அதிகமான பயம் கிடையாது. உண்பதற்குள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும், எந்த விதமான கஷ்டமும் வராது. அவைகளுக்கு இறகுகள் இருந்தாலும் சிறகுகள் இருந்தாலும் அவைகள் பறப்பதில்லை. அது என்ன சொன்னால் பென்குயின் என்று பார்க்கிறோம். பென்குயின் அதுவும் கூட எனக்கு கிவி, இந்த 2மே அவைகளுக்கும் மற்ற பறவைகள் போல சிறகுகள் இருந்தாலும் அவைகள் பறப்பதில்லை. காரணம் தேவையில்லை என்று சொல்லி அவைகள் இருப்பது உண்டு. அதே போலத்தான் மனிதர்களையும் பார்த்தோம் என்று சொன்னால் பல மனிதர்கள் ஏன் நமக்கு இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது, பரிசு வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்காக நாம் இப்படிலாம் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி நாம் நினைப்போம். அந்த தலைவர் எப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நித்தியத்தை சொந்தத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டபோது அவன் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுகிறேன், 10 கமாண்ட் 10 கற்பனைகளை எல்லாமே சிறு வயதிலிருந்தே நான் ஃபாலோ பண்ணி வருகிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆனாலும் ஒரு குறை உண்டு சொல்லி. என்ன குறை? உனக்கு இருக்கின்றவையெல்லாம் விற்று தரித்திற்கு கொடின்னு சொன்னபடியே அவன் அப்படியே திரும்பி போய்விட்டான். அவன் மனம் ரொம்ப வேதனைப்பட்டவனாக அவன் போய்விட்டான் பார்க்கிறோம். காரணம், அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு மனதிலே அவனுக்கு ஒரு இஷ்டமில்லை, வெறுப்பு வந்தது. அதே போல் தான் பலரும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கின்றவைகளை பலருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை இன்னும் வர்த்திக்க பண்ணுவார். நமக்கு உதவி செய்கிறவர்களும் நமக்காக ஆண்டவரிடம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், அவருக்கு நன்றி சொல்வார்கள். மூலமாக நமக்கு இன்னும் கூட ஆசீர்வாதங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அவர் தனக்கென்று எதுவுமே வைத்தது கிடையாது. ஒரு வீடோ அல்லது எதுவுமே அவருக்கு தங்குவதற்கென்று ஒரு ஸ்தலம் கிடையாது. சரியான முறையில் அவர் தன்னுடைய சாப்பாட்டை பார்த்தது கிடையாது, தூக்கத்தை பார்த்தது கிடையாது. நடந்தே தான் எல்லா இடத்திற்கும் போவார். அவர் உட்கார்றதுக்கு டயர்டான கூட பக்கத்தில் ஏதாவது ஒரு ஒரு படகை தள்ளி கொண்டு வரேன்னு சொல்லி அதிலே
ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணுவார், மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணுவார். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார் என்று பார்க்கும்போது, அவர் ஒரு கர்த்தரால், அவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அவருடைய சொந்த குமாரன் பிதா என்ன சித்தத்துக்காக அவரை உலகத்திற்கு அனுப்பியிருந்தாரோ அதை அவர் கடைசி வரை நிறைவேற்றி அவர் முழுமையாக எல்லாவற்றையும் முடித்து சென்றார். கிறிஸ்த பவுலடிகளை பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று குப்பையாக அவர் எண்ணினார் என்று பார்க்கிறோம். அவர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை எல்லாவற்றையும் அவருடைய நாமம் விரிவுக்காக அவர் பயன்படுத்தினார். தன்னுடைய நாலேஜ் அறிவை வைத்து அநேக புதிய ஏற்பாட்டிலே அவர் பல லெட்டர்ஸரை அவர் எழுதினார். சிறையில் இருந்து தான் அநேகமான லெட்டர்ஸை அவர் எழுதினதை பார்க்கிறோம். கடிதங்கள் என்ன எழுதினதை பார்க்கிறோம். பல சபைகளை அவர் நிறுவினார். அநேகமான மக்களை ஆண்டவருடைய வழியிலே கொண்டு வந்தார். பரலோக ராஜ்யத்தை நிறுவுவதற்காக பல காரியங்களை அவர் செய்தார், ஊழியங்களை செய்தார். இன்னும் கூட பல அற்புதமான கொடுத்து ஆண்டவராகிய தேவன் அவர் கொடுத்த தாளந்தில் வைத்து பல அற்புதங்களை அவர் செய்தார் என்று பார்க்கும்போது, அவர் கொடுத்த எல்லாவற்றையும் அவர் வேஸ்ட் பண்ணாதபடி அவர் இறுதி வரையிலும் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் முடித்தேன்னு சொல்லி அவர் ஜீவ கிரீடத்தை பெறுவேன் என்று சொல்லி அவ்வளோ ஒரு நிச்சயமாக பவுல் இருந்தார் சொன்னால், தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான தாளந்துகளையும் மக்களுக்காக அவர் பிரயோஜனப்படுத்தினார். நாம் சிந்து பார்க்க வேண்டும். பெரிய பதவிகளில் இருக்கலாம், பதவிகளில் இருந்தால் எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு ஆண்டோடைய பரலோக ராஜ்யத்தை நாம் நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு இந்த புலகத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்து பார்க்க வேண்டும். நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததி பிள்ளைகளும் நம்மை பார்த்து அவர்களுடைய காலத்திலே அவர்களும் அந்த மாதிரி தான தர்மங்களை அவர்கள் செய்வார்கள். நாம் ஒரு சிறியரில் நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை எனக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கஷ்டப்படுகிறவர்கள் தான் சிறியவர்கள். நான் நேசிப்பவர்களை நேசித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவருடைய மலை பிரசங்கத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல மாற்றங்களை நம்மிடம் கொண்டு வர முடியும். சத்தியங்களை நாம் கேட்பதற்கு நாம் விரைந்து செல்கிறோம். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நாம் நடக்க சிந்து பார்க்கணும். இதுதான் அவர் ஆண்டவரை கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்பது. நம்முடைய அசிபாரம் பலமாக இருக்க வேண்டும். கற்பாறையின்மே கட்டின ஒரு பில்டிங்காக இருக்க வேண்டும். மணலை கட்டினால் அது பெருங்காற்று மழை வரும்போது இடிந்து போய்விடும். ஆனால் நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்து சொன்னால் பெருமழை வந்தாலும் சரி, சுரிந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, அது இடிந்து விழுவதில்லை என்பதையும் நமக்கு அவர் போய்த்திருக்கிறார். நமக்கு தெரியும் எல்லாமே எது செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருந்தும் கூட பல வேளைகளில் அதை செய்யாதவர்களாக நாம் போகிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மதிய பிள்ளைகளே. இந்த ஒரு லூக்காவின் சுவிசேஷத்திலே அந்த ஒரு அநீதியான உக்கிரக்காரன் தான் எஜமானுக்கு எதிராக அவனுடைய சொத்தையெல்லாம் ஆசையெல்லாம் அழைத்து கொண்டிருந்தான். கேள்விப்பட்டு வேலையில் நீக்கிறார். ஆனால் அவன் துரிதமாக என்ன நினைத்தான் சொன்னால், அந்த வேலையை விட்டு போனால் அடுத்தால நான் எப்படி ஜீவிக்க முடியும் என்பதற்காக அவன் தன்னுடைய எஜமான கடன்பட்டவருடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்து அவர்களிடம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கி கொண்டான். ஏனென்றால் வேலையிலிருந்து அவனை வேலையிருந்து போகும்போது எவர்கள் அவனுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவன் அந்த ஒரு காரியத்தை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார்னு சொன்னால், நாம் இந்த பூர்லோகத்திலே நாம் என்ன கட்டுகிறோமோ பரலோகத்திலே கட்டுவோம். எனவே இந்த பூர்லோகத்தில் நாம் என்ன செய்கிறோமோ, நாம் அநீதியான பொருளை கொண்டு நாம் நண்பர்களை நாம் உண்டாக்கின்னு சொன்னால், நாம் உண்டாக்கினோம்னு சொன்னால் அங்கே பரலோகத்திலே நமக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். அங்கே ஒரு பார்ட்டி நமக்காக ஆண்டவர் நமக்கு ரெடியாக வைத்திருப்பார். இல்லை என்று சொன்னால் நாம் அந்த நித்திய ஜீவனை அடையவே முடியாது. எனவே நம் சத்தியங்களை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் இதை அபியாசப்படுத்தணும்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அந்த அநீதியான அந்த உக்கிரக்காரனிலிருந்து அவனுடைய இதிலிருந்து நாம் படிக்கிறோம். அவன் நல்ல ஒரு புத்தியாக அவன் காரியங்களை செய்தான்னு சொல்லி நாம் இங்கே ஜீவிக்க இந்த நாட்கள் உலகத்திலே புத்தியாக எப்படியாக நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே படிக்கின்ற எல்லா ஒரு காரியத்தையும் லெகுவாகத்தான் இருக்கிறது. அதை நாம் அபியாசப்படுத்துறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நமது மனதுதான் பெரிய மனதுதான் காரணம். நாம் ஜெபத்திலே அநேக நேரங்களை செலவழிக்கிறோம், தேவைதான். ஆனால் ஜெபத்தின் மூலமாக மட்டும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியை நாம் செய்ய முடியாது. அப்படி டயானா என்று சொல்லக்கூடிய ஒரு பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு மிஷினரி அவர்கள் சைனா தேசத்துக்கு போய்
அங்கே என்ன பெரிய வசதி கிடையாது, பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எங்கே சைனீஸ்க்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் கிளாஸ் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த கிளாஸ் எடுக்கும்போதும் அங்கே வருகின்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சமையல் பண்ணி வீட்டிலே சமையல் பண்ணி ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பார்களாம். யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்வது கிடையாது. அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோடு அவர்களுக்கு பாடமும் சொல்லிக் கொடுத்து, அது மட்டுமல்ல உணவையும் ஃப்ரீயாக கொடுத்து உதவி கொண்டிருந்தார்களாம். திடீரென்று அவர்களுக்கு ஒரு செவியராக ஒரு ஆஸ்மானால் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு திடீரென்று ஒரு நாள் படுக்கையில் இறந்து போனார்கள். ஆனால் அவருடைய அந்த ஒரு ஃபியூனரல் சர்வீஸில் வந்தது அநேகமாக வந்தது. குடும்பத்தினரிடம் வந்த லெட்டர்ஸ் கிடையாது. வந்து பார்க்க வந்தவர்களும் இவர்கள் கற்பித்து கொடுத்த அந்த மாணவர்கள்லாம் வந்து தேம்பி தேம்பி அழுதார்களாம் என்று பார்க்கும்போது நாம் ஒரு இம்ப்ரெஷனை இந்த உலகத்திலிருந்து போகும்போது உண்டாக்கி கொண்டு போக வேண்டும். ஏதோ நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மருத்துவம் என்று இல்லாதபடி நம்முடைய காலத்துக்கு பிறகு நாம் நம்மை பற்றி சொல்ல வேண்டும். நாம் ஒரு இம்பேக்டை மக்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கி கொண்டு போனோம் என்று சொன்னால் அவருடைய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஒரு மனுஷனாக அவர் ஜீவித்தாலும் தெய்வீக குணத்தோடு அவர் ஜீவித்தார், அதுபோல் நாமும் அப்படி ஜீவித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மோட கூட இருப்பார் என்ற மனசந்தேகமில்லை. கர்த்தர் தாமே செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோஸ்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயே ஆண்டவரே எனக்கு கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. எப்படியாக ஒரு அந்த அநீதி உள்ள அந்த உக்ரைனக்காரன் அவன் தன்னுடைய எஜமானுக்கு நஷ்டத்தை உண்டாக்கினாலும் வேலையை விட்டு நீ நின்றுவிடு சொல்லிவிட்டான். அதுக்கு பிறகு நான் எப்படி ஜீவிப்பேன் என்பதற்காக அந்த ஒரு கடன்பட்டவர்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி கொடுத்து அவர்களோட எப்படியாவது என்னை அவர்கள் காப்பாற்றுவார்கள் நினைத்து செய்தான். அதுபோல் இந்த உலகத்திலே நீங்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களே நாங்கள் அது மூலமாக பல நண்பர்களை சேகரிக்க நீ கிருபை செய்யும் சுவாமி. அது மட்டுமல்ல, யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ கஷ்டப்படுதல் பாடுபடுறவர்களுக்கு நாங்கள் முன் வந்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. எனவே இந்த நீர் கொடுத்திருக்கிற தாளங்கள் மூலமாக கொடுத்திருக்கிற எல்லாம் எங்களுடைய பதவிகள் மூலமாக, பட்டங்கள் மூலமாக, வேலைகள் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருந்து பரலோகத்திலே எங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டுமா, எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. கொடுங்கள் இப்படி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற சுவாமி. நாங்கள் கொடுத்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யும். செய்திகளை நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகனமையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.